ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் மீ சலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பத்தி தான். அவருக்கு ஒரு பார்ட்டியோட இன்விடேஷன் வந்து அவரு அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அந்த பார்ட்டியில பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கேன்னு வெளியே வந்து தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில நடந்த அடுத்தடுத்த ஹாரர் மற்றும் த்ரில்லர் சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உண்மையா இவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவம். 2015 காலகட்டத்துல ஃபேமஸ் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தவர் தான் டாகி கேரிடோ. இவரோட ஹைஸ்கூலுக்கு அப்புறம் சிகாகோக்கு இடம்பெயர்ந்து போறாரு. அப்போதான் அங்க இவர மாதிரியே ஃபேமஸ் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரான டேவிடையும் சந்திக்கிறாரு. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா ஆகவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம டோகி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல சர்வெண்டா ஒர்க்கும் பண்றாரு. இவரோட ஃப்ரீ டைம்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றதா இவளோட டெய்லி ரொட்டீனா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க லைஃபையே மாத்தி திருப்பி போற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. டேவிடுக்கும் டாகிக்கும் தனித்தனியா ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு இன்விடேஷன் வருது. இந்த இன்விடேஷனை நான் இங்க அட்டாச் பண்றேன், பாருங்க. ஆரம்பத்துல டாகி இந்த பார்ட்டிக்கு போக ஹெசிஸ்டேட்டா இருந்தாலும் டேவிட் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நாளும் வந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக சூட்ஸ், ஷூஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ முகமே தெரியாத ஒரு நபர் டாகி கிட்ட வந்துட்டு, நீ இந்த பார்ட்டிக்கு போலனா உனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு வார்னிங்கும் பண்ணிருக்காரு. இத டாகி ரொம்ப ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த இன்விடேஷன்ல உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ற மேஜிக் இந்த பார்ட்டில இருக்கு அப்படின்னு மென்ஷன் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் டேவிடும் டாகியும் ஒரு ஊபரை புக் பண்ணி பார்ட்டி நடக்கிற பிளேஸ்க்கு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது டாகி அவருக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு, வேண்டாம் இந்த பார்ட்டிக்கு போகாத அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கார் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்குள்ள போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கார் போக போக ரொம்ப டார்க் பிளேஸா ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஊபர் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. அவங்க காரை விட்டு இறங்கணும்னே காரு அந்த இடத்துல நின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேட்டு அவங்க முன்னாடி நின்னுச்சு. அவங்கள வெல்கம் பண்ண யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹை செக்யூரிட்டி கமாண்ட்ஸ் போல அவங்க பிளாக் கலர்ல சூட்ஸ் அணிஞ்சிட்டு கிளாஸ் அணிஞ்சிட்டு இவங்க முன்னாடி வந்துட்டு எதுவுமே பேசாம போன்ஸ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இங்க போன்ஸும் போட்டோஸும் அலோடு இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கமாண்டர் இவங்க கிட்ட, இங்க உள்ள லைட்ஸ ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களை இந்த லைட்ஸ் அடுத்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த லைட்ஸை ஃபாலோ பண்ணி இவங்களோட அடுத்த பிளேஸ்க்கு போகும்போது அங்க 2 செக்யூரிட்டி கமாண்டர் நின்று இவங்க கிட்ட NDAல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இவங்களுக்கு வியர்டா இருந்தது. பட் டேவிட் ரொம்ப ஈகரா எக்ஸைட்மெண்டா இருந்திருக்காரு. ஆனா டாகி ஏதோ நர்வஸ் ஆனது போல ஃபீல் பண்ணியிருக்காரு. திரும்ப திரும்ப அவரோட உள் மனசு இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கமாண்டர்ஸ் இவங்கள ஒரு பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க என்ட்ரன்ஸ்லயே வச்சு திரும்பவும் 2 கமாண்டர்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க நீங்க கழட்டவே கூடாது, இந்த நிகழ்ச்சி முடிகிற வரையும்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேரையோ இல்ல இவங்க போய் யார்கிட்டயோ மற்றவங்களோட பேரை கேட்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல டாகிக்கு கரடி முகம் உள்ள மாஸ்கும் டேவிட்க்கு பேர்ட் அண்ட் மாஸ்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஹால்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்போ அங்க எல்லாருமே நார்மலா பேசிட்டும் சிரிச்சிட்டும் நார்மலா இருந்திருக்காங்க. இதை பார்த்துதான் அதுக்கப்புறம் டாகி கொஞ்சம் சமாதானம் ஆனார்னே சொல்ல முடியும். ஆக்சுவலா இந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்ட் பார்ட்டினும் அவரு சொல்லியிருக்காரு. அவங்க போன ஃபர்ஸ்ட் ரூம் ஒயிட் அண்ட் கோல்ட் கலர்ல ரொம்ப ராயலா ரிச்சா இருந்திருக்கு. அங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் மேக்சிமம் செலிபிரிட்டிஸா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நார்மலா பிளே பண்ணிட்டும் ரொம்ப சில் பண்ணிட்டும் சிரிச்சிட்டும் அவங்களோட இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சடனா ஒரு மியூசிக் பிளே பண்ணப்படுது. அப்போ எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த பார்ட்டியோட ஹோஸ்டர் வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற விதமா ரொம்ப என்கரேஜ்மெண்டாவும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஹோஸ்டர், இந்த நைட்டு உங்களுக்கு என்னைக்கும் இல்லாத சிறப்பான ஒரு நைட்டா இருக்கும்னு ஒரு வேர்டை அழுத்தி
சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமும் அங்க உள்ள டாப் செலிபிரிட்டிஸ் ரொம்ப சில்லியான கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்கள மாஸ்க் போட்டிருந்தாலும் அங்க இருக்கிற சில செலிபிரிட்டிஸ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவரு சின்ன வயசுலயே பார்த்து வளர்ந்த செலிபிரிட்டிஸா அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பீப்புள்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்ல, ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ யார்கிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு தயக்கத்தோட டேவிடும் டாகியும் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு முகம் தெரியாத மாஸ்க் போட்ட மனிதர் வந்துட்டு டாகிட்ட ஹேண்ட்ஷேக் கொடுத்து பேசியிருக்காரு. அப்போ ஹேண்ட்ஷேக் கொடுக்கும்போது அவரோட கைய லைட்டா பிரஸ் பண்ணியும் இருந்திருக்காரு. அதை ஃபீல் பண்ண டாகி கிட்ட இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் தானே, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்காரு. இதை பார்த்து டாகிக்கு இன்னும் கொஞ்சம் கூட நர்வஸ் அதிகமா இருந்தது. உள் மனசுல இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கிளாக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் செகண்ட் ரூம்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செகண்ட் ரூம் எப்படின்னா கம்ப்ளீட்டா ப்ளூ ஷேட்ல மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ராயலா அண்ட் ரிச்சாவும் இருந்திருக்கு. இந்த ரூம்குள்ள போனோடனே நார்மலா பிஹேவ் பண்ணியிருந்த இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒருத்தவங்க அதுக்கப்புறம் ஃப்ளோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரூம்ல வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்த்த டாகிக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிருக்கு. ஆனா டேவிட் அதை என்ஜாய் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் டாகி ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணி அங்க இருந்த ஒரு கார்னர்ல ஒரு கவுச்ல போய் அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிளாக்ஸ் திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப படபடன்னு நெக்ஸ்ட் ரூம்க்கு விரைந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்கல. அவங்களோட மாஸ்க் மட்டும் முகத்துல நல்ல மாதிரி இருக்கிறத பாத்துக்கிட்டாங்க. டாகி தேர்ட் ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும்போதே பயங்கரமான ஸ்மெல்ஸ் வருது. அப்புறம் அந்த ரூம் லைட் ஆரஞ்சு ஷேட்ஸ்ல இருந்திருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுட்டு அங்க இருந்திருக்கு. 4 டேபிள்ஸ் வெஜிடேரியன், 4 டேபிள்ஸ் நான் வெஜிடேரியன், 4 டேபிள்ஸ் பீஸா, பர்கர், அந்த மாதிரி 4 டேபிள்ஸ் உங்களுக்கு டெசர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா வகையான உணவும் அங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வகையான ட்ரிங்க்ஸும் அங்க இருந்திருக்கு. ஆரம்பத்துல பயத்துல இருந்த டாகி அந்த உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிடவும் செஞ்சிருக்காரு. அங்க உள்ள செலிபிரிட்டிஸும் அந்த ஃபுட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. டைம் போயிட்டே இருந்திருக்கு. அடுத்ததா திரும்பவும் கிளாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா இவங்க தேர்ட் ரூமை நோக்கி போயிட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ரூம் பாக்கிறதுக்கு எல்லோ அண்ட் பிளாக் தீம்ல இருந்திருக்கு. அதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்ப ரிச்சா ராயலா இருந்திருக்கு. அங்கேயும் நிறைய விளையாட்டுகள் சம்பந்தமான கேம்ஸ வச்சிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஈகரா அந்த கேம்ஸ் மேல ஆர்வம் காட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ பதற்றத்துல இருந்த டாகி இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு திரும்பவும் அவருக்கு தோண ஆரம்பிச்சது. அப்போ அவரு டேவிட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தப்போ டேவிட் கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அங்க விளையாண்டுட்டும் இருந்திருக்காரு. இப்படியே டைம் போக போக அடுத்த கிளாக்கு அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த ரூமுக்கு இவங்க எல்லாம் மாற்றப்படுறாங்க. அந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டா டார்க் ரெட்ல இருந்திருக்கு. ரெட் அண்ட் பிளாக் தீம்ல ஃபுல்லா இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே டாகிக்கு ரொம்ப பதட்டம் கூடவும் செஞ்சிருக்கு. ஆனா அதை வெளியே காட்டாம ரொம்ப காமா இவரு இருந்திருக்காரு. அப்போதான் சடனா அங்க நடக்கிற ஒரு கூச்சல் அவரு நோட்டீஸ் பண்றாரு. அது என்னன்னா இதுவரையும் எல்லா ரூம்லயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்ல மாதிரி இருந்தவங்க எல்லாம் இப்போ இந்த ரூம்ல ஒருத்தவங்கள மாத்தி மாத்தி திட்டிக்கிறதும் ரொம்ப அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிறதும் அந்த மாதிரியே இருந்திருக்கு. இதை பார்த்த டாகிக்கு இது ரொம்ப வியர்டாவும் விசித்திரமாவும் இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் ஒரு கார்னர்ல இருந்துட்டு டாகி பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஹோஸ்ட் வந்திருக்காரு. எல்லாரையும் அமைதிப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க டேவிடையும் டாகியும் சேர்த்து 10 புதிதாயிட்டு வந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்கள பாராட்டி பேசவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 10 பேரையும் முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி கூப்பிடவும் செஞ்சிருக்காரு. அந்த டைம்ல எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்காங்க அடுத்த ரூமுக்கு போறதுக்காக. அப்போ அங்க 2 கமாண்டர்ஸ் அந்த டோரோட வலது பக்கத்துலயும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரைட் சைட்ல ஹோஸ்டும் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அவரு டேபிள்னு அடியிலேன்னு ஒரு 3 புக் எடுத்து டேபிள் மேல எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 10 பேரையும் லைனா நிக்க சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் முன்னாடி வர கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் போன ஒருத்தர்ட்ட இது 3த்துல எது உன்னோட புக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ 10ஆவதா நிக்கிற டாகி
தூரத்துல நின்னு அவருக்கு பார்க்கும்போது அந்த 3 புத்தகங்கள்ல ஒரு புக்கு குரானாவும், இன்னொரு புக்கு பைபிளாவும், இன்னொரு புக்கு வேற ஏதோ வேதமாவும் இருக்கிறத அவரு பாக்குறாரு. அப்போ அந்த டைம் ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள பர்சன் கிட்ட கூப்பிட்டு இது 3த்துல எது உன்னோடது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அதுல இல்ல ஒரு புத்தகத்தை அவரு கை காட்டவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் டைமண்டான ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சிம்பிளை கொடுத்து அந்த புத்தகம் மேல வச்சு இவர் சொல்ற வேர்டை ரிப்பீட் பண்ணவும் சொல்லியிருக்காரு. அந்த வேர்டு என்னன்னா, எனக்கு கடவுள் எதுவும் இல்ல, நான் யாருக்கும் தலை குனிஞ்சு வணங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட மாஸ்க ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ரூமுக்கு போகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டாகிக்கு ஷாக் ஆனதும் இல்லாம இவரு அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தவும் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த டைம்ல ஹோஸ்ட் டாகிய கூப்பிட்டு முன்னாடி வர சொல்லியிருக்காரு. அப்போ அந்த டைம்ல டேவிட் டாகி கிட்ட சொல்லியிருக்காரு, இது ஜஸ்ட் ஒரு பார்ட்டி தான், இத இவ்வளவு பெருசா ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாகிய கம்ஃபர்ட் பண்றதுக்கு டேவிட் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஹோஸ்ட் போயிட்டு அந்த ஹோஸ்ட் சொல்றத செஞ்சுட்டு டேவிட் அந்த ரூம்குள்ள மாஸ்கை எடுத்து வச்சுட்டு போவும் செஞ்சிருக்காரு. அடுத்ததா டாகியோட டர்ன். அப்ப டாகி ஹோஸ்ட் கிட்ட சொல்லிருக்காரு, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹோஸ்ட் டாகி கிட்ட சொல்லிருக்காரு, இது ஜஸ்ட் ஒரு பார்ட்டி தான், இத இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கைண்டா டாகி கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பவுமே டாகிக்கு ஏதோ ஒண்ணு சரிப்படவே இல்லை. அப்பவே இங்கேன்னு போகணும்னு அவர் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதே டைம்ல டாகியோட ஷோல்டர்ல யாரோ கை வச்சு எக்ஸிட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போகவும் செய்யறாங்க. அப்போ அவரு அங்கேன்னு போகும்போது அங்க உள்ளவங்க எல்லாம் இவரை வியர்டா பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஹோஸ்ட் இவரை பார்த்து the price is not paid, remove the profane அப்படின்னு சொல்லவும் செஞ்சிருக்காரு. அது அவரு வெளியே போற வரையும் அங்க உள்ள எல்லாரும் கூட சேர்ந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணிட்டே அவர் வெளியே போற வரையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இவரை வெளியே கொண்டு வந்து விட்ட இடம் பாத்தீங்கன்னா அந்த மேன்ஷனோட பேக் சைட்ல. அப்போ கரெக்டா 4 மணி இருந்ததா டாகி சொல்றாரு. அப்போ அவர் கையில போன்ஸ் எதுவுமே இல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸோ உள்ள இருக்காங்க. அப்போ அங்க பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கிறத அவரு பாக்குறாரு. அப்போ அவர் மனசுல ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது. அப்போ அவரு அந்த ஜன்னல் வழியா என்ன நடக்குது அப்படின்றத பாக்கலான்னு அவரு முடிவும் பண்றாரு. அப்போ அந்த ஜன்னல்கள் மிக பெரியதா இருந்திருக்கு. அதுல நிறைய ஓவியங்கள் வரைக்கப்பட்டு இருந்திருக்கு. அவருக்கு அது வழியா எதுவுமே பார்க்க முடியல. ஆனா அந்த ஓவியங்கள் வரைந்திருக்க சில சில பகுதிகளில் இந்த கிளாஸ் எம்டியா இருக்கும் இல்லையா, அது வழியா இவரு சிலத பார்த்திருக்காரு. அது என்னன்னா, அந்த ரூம் ஒரு ரெட் அண்ட் பிளாக் டீம்ல இருந்திருக்கு. அதுல சர்க்கிளா எல்லாரும் நின்று இருக்காங்க. அந்த 9 பீப்புள்ஸ் இன்னர் சர்க்கிள்லயும் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவுட்டர் சர்க்கிள்லயும் நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே புதிதா வந்த இந்த 9 நியூ பீப்புளை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல தான் அந்த ஹாரர் நடக்குது. அங்க உள்ள அந்த 9 நபர்களையும் கட்டாயப்படுத்தி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க. அங்க யாருமே மாஸ்க் போட்டுட்டு இல்ல. அங்க ஒரு பெரிய டிவியும் இருக்கு, கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டும் இருக்கு. அந்த புதிதாக போன 9 நபர்களும் பயத்துல செய்யக்கூடாத ஒரு விஷயத்த அங்க செய்யவும் செய்யறாங்க. அதுல டாகியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டேவிடும் கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்த செய்ய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரு வச்சு அந்த விஷயத்த செஞ்சும் முடிச்சுட்டாங்க. இத வெளியேன்னு பார்த்த டாகிக்கு பார்க்கவும் முடியாம பயத்துல அங்கேன்னு உயிரை பிடிச்சிட்டு ஓடணும்னு நினைக்கவும் செஞ்சிருக்காரு. அப்போ அவரு ஃப்ரண்ட் கேட்டுக்கு வேகமா நடக்கவும் செஞ்சிருக்காரு. அப்போ அங்க ஒரு கமாண்டர் இவரை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த டைம்ல ஒரு நிமிஷம் டாகியோட உயிரே போயிருக்குன்னு சொல்லலாம். டாகி நினைச்சிருக்காரு, நான் பார்த்தத இவர் பார்த்துட்டாரு, அதனால்தான் இவரு இங்க வந்து என்ன கொல்றதுக்காக நிக்கிறாருன்னு ஒரு நிமிஷம் அவர் நினைக்கவும் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த கமாண்டர் டாகியை பார்த்து, நீங்க போக காரு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு காருக்குள்ளேயும் ஏத்தி அவர்கிட்ட செல்போன்ஸையும் கொடுத்து அவரை வழி அனுப்புறாரு. டாகி அங்கேன்னு போனா போதும்னு நினைச்சு உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்போதான் அவருக்கு அந்த கமாண்டர் தன்னை பார்க்கலன்றது விஷயம் புரியவும் வருது. அப்பதான் அவரு கொஞ்சம் ரிலாக்ஸாவும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவரு அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போகவும் செய்யறாரு. அவர் போன் எடுத்து சார்ஜ்லயும் போடுறாரு. சார்ஜ் போட்டு அவர் போனை ஆன் ஆகணும்னே அவர் மொபைல்ல ஒரு மெசேஜும் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு அவரை பாக்கிறதுக்காக சிகாகோக்கு வரதா இருந்தது. அவர் ஃப்ரெண்டை பிக் பண்ண ஏர்போர்ட்டுக்கு போனோம். அதுக்கிடையில 4 மணி நேரம் டைம் இருக்கு. அப்போ உறங்கிட்டு போலான்னு அவர் முடிவு செஞ்சு
தூங்க போறாரு. அப்போ அந்த டைம்ல அவரு டேவிட் ஓகேயா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு வராரு. அவருக்கு டேவிட பத்திய கவலை அதிகமாகுது. அதுக்கப்புறம் டாகி உறங்க எணிச்சிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஜோவா ஏர்போர்ட்ல பிக் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடறதுக்காக போறாங்க. அப்போ அங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபெமிலியர் சவுண்ட் அவருக்கு கேட்கவும் செய்யுது. அப்போ டாகி திரும்பி பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டான டேவிட் வேற சில கிரியேட்டர்ஸோட உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கவும் செய்யறாரு. அப்போ டாகி டேவிட் கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்றாரு. ஆனா டேவிட் அவரை அவாய்ட் பண்றாரு. இருந்தாலும் டாகி விடாம அவரை பின்தொடர்ந்து நான் அங்க நடந்ததை பார்த்தேன், நீ அத பண்ணிருக்க கூடாது அப்படின்னு டாகி டேவிட் கிட்ட சொல்லவும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அங்க போயிருக்கவே கூடாது அப்படின்ற விஷயத்தையும் டாகி அந்த டைம்ல டேவிட் கிட்ட சொல்றாரு. அத சொன்னா அடுத்த நிமிஷமே டேவிட் நர்வஸ் ஆகி பயத்துல யாருக்கோ போன் பண்ணி இவர் டாகி எல்லாத்தையும் பார்த்துட்டான் அப்படின்னு இன்ஃபார்மும் செய்யறாரு. டாகி அவர் லைஃப்லயே செஞ்ச மிகப்பெரிய தப்பா அது இருந்தது. அவர் பார்த்தத டேவிட் கிட்ட சொன்னதுதான். இப்போ அவங்க டாகி பார்த்தத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல தான் டாகியோட லைஃப் ஹாரராவே மாற தொடங்குனுச்சு. அதுக்கப்புறம் டாகி அவரோட அபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டான ஜோவையும் கூட்டிட்டு வெளியே போறதுக்காக இருந்தாரு. அப்போ அவரோட மெயில்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் வருது. அவரு அந்த மெயில பார்த்தோன்னே பயந்து பதட்டத்துல என்ன பண்ணும் தெரியாம பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த மெயில ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அந்த மெயில அவர் பார்த்த விஷயம் சர்வேலன்ஸ் கேமரால பதிவானதும் அதை ரெக்கார்ட் பண்ணி இவருக்கு எடுத்து அட்டாச்மெண்ட்ல எடுத்து சென்ட் பண்ணியும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கியூரியாசிட்டி கில் த கேட் அப்படின்னு ஒரு லைனையும் அந்த மெயில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து பயந்த டாகி என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு சமாதானப்படுத்திட்டு ஜோவையும் கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காரு. இவரு வெளியெல்லாம் போயிட்டு திரும்பியும் வீட்டுக்கு வரும்போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணவும் செய்யறாரு. இவரோட ரிமோட்ல இருந்த பேட்டரி ஃபிளிப் ஆகி இருந்திருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ்னும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னும் மாத்தி போட்டு இருந்திருக்கு. இவரு கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட். அப்புறம் இவரு கிளியரா வராரு. ஏன்னா இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி வரையும் இவரு டிவி பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ரிமோட் ஒர்க் ஆகி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எப்படி நடந்திருக்கு அப்படின்றதும் இவரு முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட பெட்ரூம்ல ஏர் மேட்ரிக்ஸ் இருந்திருக்கு. அதையும் யாரோ சின்னதா ஏதோ ஒரு ஊசியை வச்சு குத்தி இருக்காங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா காற்று வெளியே போறதையும் அவரு கவனிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. இருந்தாலும் இதை எதுவுமே ஜோ கிட்ட சொல்லாம ஜோ கிட்ட சொல்லாம அடுத்த நாளோட ட்ரிப்புக்கான பிளான பண்றாரு. அதுக்கப்புறம் செகண்ட் டே அவங்க ட்ரிப்புக்கும் கிளம்புறாங்க. அப்போ அங்க உள்ள க்ரோசரி ஷாப்புக்கும் சினிமா தியேட்டர்ஸ்க்கும் போயிட்டு திரும்பி வரும்போது அவரு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவரோட கார்ல உள்ள இண்டிகேட்டர் ஆன் ஆகி எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்தும் இவரு கொஞ்சமா கன்ஃபியூஸ் ஆகவும் செய்யறாரு, படப்படக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவரு சமாதானப்படுத்திட்டு இதை நான் தானே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஃபர்ஸ்ட் டைம் விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகவும் செய்யறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் அவரோட கபோர்ட்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணவும் செய்யறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட கபோர்ட்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஆர்டர்ஸா கலர் படி அடுக்கி அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கு. ரெட்ஸ் எல்லாமே ரெட்டாகவும், ப்ளூஸ் எல்லாமே ப்ளூவாகவும், கிரீன்ஸ் எல்லாமே கிரீனாகவும் இப்படி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போதான் டாகிக்கு சடனா ஹிட் ஆகவும் செய்யுது. ஏன்னா அவரோட கபோர்ட்ல அந்த மாதிரி ட்ரெஸ் அவரு வச்சுட்டே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு ஷர்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனா இது ஆர்டரா கலர் வைஸ்ல ஏதோ ரெயின்போ போல அடுக்கி வச்சிருந்திருக்கு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க, நமக்கு தெரியாம நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு புரியுது. அப்போ என்ன இவரு சிவியரா பேனிக்காவும் செய்யறாரு. ஆனா இத ஜோ கிட்ட காட்டிக்காமவும் இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் நினைப்பும் வருது. ஏன்னா ஜோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவரோட வெக்கேஷனுக்கு தான் இப்போ டாகி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டும் இருக்காரு. அதனாலதான் டாகிய எதுவுமே அவங்களால பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாகி புரிஞ்சுக்கிறாரு. ஜோ கூட இருக்கிறவரையும் டாகிக்கு எதுவும் ஆகாதனும் அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா டாகி போலீஸ் ஆபீசர். ஜோ கூட இருக்கும்போது டாகிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது போலீஸ் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி மாறும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க நைட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப காமெடியா ஜோக் பண்ணி பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியில கியூல நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப காமனா பேசிட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு பின்னாடி 2 கேர்ள்ஸ் வந்து நிக்கிறாங்க. அவங்க முந்தின நைட்டு டாகியும் ஜோவும் பேசின அதே விஷயத்த பேசி சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. இது கேட்ட டாகிக்கும் ஜோக்கும் ஷாக் ஆனது. ஆனா அவங்க ரொம்ப கேஷுவலா தான் பேசினாங்க. இதான் நாங்களும் நேத்து நைட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஏதாவதமா ஜோ சொல்லி அவங்களோட கனெக்ட் ஆகி நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு வீட்டுல நடந்த ஒரே விஷயம் சேம் லைன் கூட மாறாம வேர்ட் கூட மாறாம இந்த 2 கேர்ள்ஸால எப்படி பேச முடிஞ்சதுன்றது டாகி திரும்ப திங்க் பண்ணிட்டு நர்வஸ் ஆகி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கார் கிட்ட போயிருக்காங்க. அதே மாதிரியே கார்ல உள்ள இண்டிகேட்டர் ஆன் ஆகி இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே டாகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்காரு, ரொம்ப கன்ஃபியூஸ்டும் ஆயிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவங்க நம்மள ஏதோ ஒண்ணு செய்ய காத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் காரை மூவி தியேட்டர்ல பார்க் பண்ணிட்டு இந்த டைம் அவரு ரொம்ப ஷுவரா நான் எந்த லைட்ஸையும் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்த்துட்டு திரும்பவும் வெளியே வரும்போது அதே மாதிரியே இண்டிகேட்டர் ஆன் ஆயிருக்கு. அப்போ அதை அவரு கன்ஃபார்மும் செய்யறாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் வராங்க. அவரோட டோர்ல இருக்கிற லாக்கு ரொம்ப ஸ்மூத்தா ஓபன் ஆகுது. அப்போ அந்த விஷயத்தையும் டாகி நோட் பண்றாரு. இது வரைக்கும் அவரோட லாக்கு ஸ்மூத்தா ஓபன் பண்ணதே கிடையாது. அப்பதான் அவரு லாக்க உத்து பாக்குறாரு. லாக்கு புதுசா சேஞ்ச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இவரு வேகமா போய் அங்க உள்ள மெயின்டெனன்ஸ் ஆபீசர்ட்ட என்னோட டோரோட லாக்க சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யறாரு. அதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, நாங்க இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல, நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர் டாகி கிட்ட சொல்லவும் செய்யறாரு. டாகி இப்போ உச்சக்கட்ட பயத்துல வராரு. அப்புறம் என்ன ஆனாலும் இந்த விஷயத்த ஜோ கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவும் பண்றாரு. ஆனா ஜோ அங்க இருந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு அவரு ஜோ சொல்றாரு. ஜோவோட மூட கெடுக்க வேணான்னு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த எப்படியாவது ஜோ கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு டாகி முடிவு பண்ணி இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க படமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாகி ஜோ கிட்ட எல்லா விஷயத்தையும் ரொம்ப பயத்துல சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிக்கும் போதுதான் ஜோவை டாகி பார்க்கவும் செய்யறாரு. அப்போ ஜோ குடிச்சிருந்ததுனால அவரு தூங்கவும் செஞ்சிருக்காரு. அப்போ டாகிக்கு என்ன பண்ணுனே தெரியல. அந்த நைட்டை எப்படி அவரு பாஸ் பண்ணோம் அப்படின்றதோ ரொம்ப பயத்துல அவரு இருந்திருக்காரு. ஏன்னா தன்னோட வீட்டுல இருக்கும் போதே சேஃப்டி இல்லைனா ஒரு மனுஷன் எப்படின்னா யோசிக்க தோணும். இந்த சின்ன சின்ன விஷயமா அவங்க எப்படி டார்கெட் பண்ணி சைக்காலஜிக்கா ஒரு மனுஷனை டவுன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த எப்படி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. டாகி நைட் எல்லாம் கதவு கிட்ட ஸ்டூல் சேரு எல்லாமே வச்சு அடைச்சிட்டு மேட்ரஸ் செட் வந்து வெளியே போட்டுட்டு ஜோக்கு பக்கத்திலேயே விடிய தூங்காம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காலையில தான் அவரு லேசா மயங்க செஞ்சிருக்காரு. அப்போ அவரு ஒரு நல்ல உறக்கத்துக்கு போகவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாகி காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆப்போசிட்ல நேரா ஜோ உட்காந்து அவரையே விரிக்க பார்த்துட்டு இருக்காரு. ஓ ஜோ டாகிய பார்த்து நீ சொன்னதெல்லாம் நிஜமா, எனக்கு இத நம்பவே முடியல அப்படின்ற விஷயத்தையும் டாகி கிட்ட ஜோ சொல்றாரு. அப்போ டாகி இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், உடனே இங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும் செய்யறாரு. ஜோவும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அப்போ 2 பேரும் பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. அப்போ ஜோவும் டாகியும் லிப்ட்ல போகும்போது அப்போ அங்க ஒரு சூட் போட்ட ஒரு நபரு டாகிய முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டாகிக்கு உள்மனசுல ஏதோ ஒரு விஷயம் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்போ அவரு ரொம்ப ஆங்கிரியா டாகிய பாக்குறாரு. அப்போ டாகி அவர்கிட்ட சொல்றாரு, நாங்க போனேன் ஆனா நான் எதுவுமே செய்யல. அதுக்கப்புறம் டாகியை பார்த்து அந்த 3வது மனிதர் டாகியை பார்த்து நீ பண்ணாது சரிதான், ஆனா இப்போ அவங்களோட கண்காணிப்புல தான் நீ இருக்க, உனக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இந்த பார்ட்டிக்கு நீ போகாத அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான். அதுக்கப்புறம் டாகியும் ஜோவும் ரெஸ்டாரண்ட் போறாங்க. அப்போ அங்க டேவிட பாக்குறாங்க. டேவிட் அப்போ ரொம்ப ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டரா மாறி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த வேறு சில ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ டாகிக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நானும் தான் அந்த பார்ட்டிக்கு போனேன், ஆனா நான் அதை பண்ணல, என்னோட லைஃப் டோட்டலா நரகமா மாறிட்டு என்ன பின்தொடர்ந்துட்டே இருக்கு. ஆனா அந்த பார்ட்டிக்கு போய் அதை பண்ணுன டேவிடோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. அப்போ டேவிட் கிட்ட டாகி பேச முயன்றப்போ டேவிட்
கோவமா எண்ணிச்சு போக இருந்திருக்காரு. அப்போ அவரு அங்கேனும் எண்ணிச்சு போகவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆன அங்க இருந்த கப்பை பாக்குறாரு. அப்போ அந்த கப்ல ஒரு பேப்பர் சுருட்டி என்னமோ எழுதினது போல தெரிஞ்சது. அந்த பேப்பர் எடுத்து இவர் படிச்சப்போ, நீ இப்போவே இந்த ஊரை விட்டு அவனோட கிளம்பி போயிடு, இல்லனா நீயும் நானும் அப்படின்னு எழுதிருந்தது. இதை பார்த்து உச்சத்துக்கு பயத்துல போன டாகி ஜோவை கூட்டிட்டு உடனே அந்த ஊரை விட்டு போக முடிவு பண்ணாரு. கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு அவங்க டாகியோட கார்ல போகணும்னு முடிவும் பண்ணாங்க. அப்போ அவங்க அபார்ட்மெண்ட் போயிட்டு கீழே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது டாகியோட கீர் ஷிஃப்டர் கம்ப்ளீட்டா புதுசா மாறி இருந்தது. இதை பார்த்தப்பதான் ஜோக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுது. அப்போ அங்கேன்னு தப்பிச்சு தான் உயிரை கொண்டு ஓடுனால்தான் டாகியும் இந்த ஜோவும். அதுக்கப்புறம் இவரு சோசியல் மீடியா, இன்டர்நெட், மொபைல்ஸ் எல்லாத்துலயும் மாயமா இருந்திருக்காரு. இவரு எங்க இருந்தேன்னு கூட இதுவரையும் யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்காரு. இது ஒரு அவேர்னஸா இருக்கணும்னு நினைச்சுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வேற ஊர்லன்னு இந்த விஷயத்த அவரோட யூடியூப் வழியா வெளியவும் உலகத்துக்கு சொன்னாரு. அந்த டைம்ல இந்த வீடியோ 1 இயர்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இன்டர்நெட்ல வளம் வந்துட்டு இருந்தது. நீங்க வேணாலும் போய் அவரோட வீடியோஸை பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ரொம்ப டீட்டெயிலா அந்த வீடியோஸை போட்டிருப்பாரு. இந்த பார்ட் 3 வீடியோஸை தான் நான் உங்களுக்கு ஒரே வீடியோல சொல்லியிருக்கேன். அவரோட பேரு டாகி கேரிடோ. நான் இங்க கொடுக்குறேன், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க. அவரோட வீடியோஸ் இருக்கு. அவருக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கிளியரா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இது அவர் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். இது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய பேரு அவங்களோட லைஃப்ல நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல அவங்கள பார்க்குற வரையும் நன்றி.